This video sponsored by BuyMode mobile app. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து அவங்களுடைய குரூப் 2, 2A அண்டு குரூப் 4 எக்ஸாமுக்கான வந்து சிலபஸ் அண்டு பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குரூப் 4க்கான சிலபஸ், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 4, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவு பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து அலகு 1 வந்து பொது அறிவியல் வந்து சயின்ஸில் இந்த வாட்டி வந்து 5 கொஷின் மட்டும்தான் கேட்புன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 7, 8, 9 அப்படி வந்து எண்ணிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து இதுதான் கன்ஃபார்ம், சயின்ஸில் வந்து 5 கேள்விகள் மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கான சிலபஸ் வந்து கீழே இருக்குது, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது வந்து அலகு 2 புவியியல் ஜியோகிரஃபி. இதுலேயும் வந்து 5 கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஜியோகிரஃபி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கடைசி ப்ரிப்பரேஷன் அப்போ அதை வந்து படிச்சிங்கன்னா 5 மார்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே சிலபஸ் இருக்குது, பார்த்துங்க. அடுத்தது வந்து அலகு 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இது வந்து தனித்தனி யூனிட்டாக இருந்தது, இப்போ வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருந்து வந்து 10 கேள்விகள் மட்டும்தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே வந்து சிலபஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து அலகு 4 இந்திய ஆட்சியியல், இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் வந்து 15 கேள்விகள் வந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்கும். இது வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. கீழே சிலபஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து அலகு 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகங்கள். அதாவது இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரும் எக்கனாமிக்ஸ் வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டாங்க. அதான் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்கனாமிக்ஸுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டைம் வந்து 20 கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த வாட்டி எக்கனாமிக்ஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கீழே சிலபஸ் இருக்குது, பாருங்கள். அடுத்ததான் வந்து அலகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுலேயும் வந்து 2 யூனிட்டாக இருந்ததை வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக மாற்றிருக்காங்க. இதுலேயும் வந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூனிட் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து ஜிஎஸ்சில் வந்து மொத்தம் 10 யூனிட் இருந்தது. இப்போ அது எல்லாத்தையுமே ஷார்ட்டாக அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து மொத்தமாக 6 யூனிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையில் பெனிஃபிட்டாக தான் இருக்கும். கீழே சிலபஸ் இருக்குது, பாருங்கள். அடுத்ததான் வந்து மேக்ஸில் வந்து 2 விதமாக கேட்பாங்க, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து சேஞ்ச் பண்ணலை. பட் மார்க் மட்டும் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட்லேருந்து வந்து 15 கொஷின் வரும், ரீசனிங்லேருந்து வந்து 10 கொஷின், டோட்டலாக வந்து 25 கொஷின். மேக்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து பொது தமிழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழ். இங்கே தாங்க வந்து நம்ம இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கே வரப்போகிறோம். அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிற முக்கியமான ஏரியாவை வந்து தமிழ் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து இலக்கணம், இலக்கியம், அப்புறம் வந்து சொல்திறன் அந்த மாதிரியான இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே வந்து இலக்கியத்தில் வந்து புக்கு ஃபுல்லாக தரவாக அட்டா டு அட்டா படித்து மார்க் எடுக்க பார்ப்பாங்க. இப்போ வந்து அந்த ஏரியாவில் வந்து மார்க் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து இலக்கியத்திலிருந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸ் வராது. எவ்வளோ மார்க்குக்கு வரும்னா 15 மார்க்குக்கு மட்டும்தான் வரும். இலக்கணத்துலேருந்து 25 கேள்விகள் வரும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து இலக்கணத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கொஷின்ஸ் வந்து அடிக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது. அடுத்ததாக வந்து தமிழில் வந்து பார்க்க போகிறோம். அலகு 1 வந்து இலக்கணம் 25 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதில் வந்து எழுத்தில் என்னென்ன இலக்கங்கள் இருக்குது, சொல்லில் என்னென்ன இலக்கணம் இருக்கணும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும், நம்ம வந்து 25 கேள்வி வந்து அட்டன் பண்ண முடியும். இலக்கணத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வந்து அதிகமாக வரும். அதை வந்து நம்ம அந்த இலக்கணத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுதான் மட்டும்தான் வந்து அதுக்கு சரியான விடையை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ இலக்கணத்தில் இந்த வாட்டி ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து அலகு 2 வந்து சொல் அகராதி. அதில் வந்து எதிர்ச்சொல்லறிகத்து, எழுத்தெழுதல், ஒரு எழுத்து ஒரு மொழி, கோடிட்ட நிறத்தை வந்து சரியாக வந்து சொல்ல தேர்ந்தெடுத்தல், அதுமாதிரி பேச்சு வழக்கு தொடர்பான பிழை திருத்தத்து, அந்த மாதிரியான ஜென்ரலான கொஷின்ஸ் தான் வரும். இதில் வந்து 15 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து போட முடியும்.
அடுத்ததாக வந்து அலகு 3ல் வந்து எழுத்துத்திறனில் வந்து 15 கேள்விகள் இந்த வாட்டி வச்சுருக்காங்க. அதாவது வந்து தொடர் வகைகள், செய்வினை, செயல்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பெயர்நீக்கி எழுதல், இந்த மாதிரியான. அப்புறம் வந்து மரபு தமிழ், திணை மரபு, உயர்திணை, அந்த மாதிரியான ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதுலேயும் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து அலகு 4 கலை சொற்கள். இந்த வாட்டி கலை சொற்கள் வந்து 10 கேள்விகள் கேட்குறாங்க. அது எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், இந்த மாதிரியான அதில் இருக்கிற கலை சொற்களை வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக வந்து அலகு 4 மற்றும் 6 பார்த்துடலாம். அலகு 5ல் வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறனில் வந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க. அலகு 6ல் வந்து எளிய மொழி பெயர்ப்பு, அதாவது ஜென்ரலாக வந்து கேட்குற கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து புக்கு பின்னாடி இருக்கிறது மொழி திறன் பயிற்சி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதில் வந்து 20 கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக வந்து அலகு 7. இப்போ தான் வந்து நம்ம முக்கியமான இடத்துக்கே வந்திருக்கோம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு முக்கியமான ஏரியானா தமிழில் வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும், இதில் இருந்து வந்து 15 கேள்விகளை மட்டும்தான் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மன வருத்தத்துக்குரியது தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம படித்து தான் ஆகணும். இதில் வந்து திருக்குறளில் வந்து 18 அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஒரு சிலர் நீக்கியிருப்பாங்க, ஒரு சிலர் சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த சிலபஸ் வந்து பெனிஃபிட்டா இல்லை ட்ராபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி தான். எப்படின்னா வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, இப்போ கம்மியாக படித்தா போதும். இப்போ நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் வந்து ஈஸியாக படிக்கலாம். 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு டைமிங் இருக்குது. அதுக்கான சரியான சிலபஸ். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.